ஏங்க நீங்கள் நிறைய பேர் எல்லாம் வெளியே போயிடும். எத்தனை மணிக்கு வருவாங்க கரெக்டாக? வந்துட்டே இருப்பாளா? தேரா வள்ளிமலை தேரா? மூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகுதா? வெள்ளிக்கிழமை தேர் நாள் இல்லை, திங்கக்கிழமை தேர். சரி. இவங்க 2 பாஸ். சார் வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்கள், அட்டகாசமாக வண்டி பாருங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை போதும் அருமையான ஸ்கார்பியோ பாருங்கள். இதே மார்க்கெட்டு இன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டில் 4 ரூபா 4-6 ரூபாலாம் விற்றுங்கிறாங்க வண்டியை. நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் பார்த்தினா எங்கேயோ கேட்டார், நான் போட்டதே கம்மி ரேட் தான், ஆனால் ஒன்றா ஒரு 2000 ரூபாய்க்கு கொடுமா, ஒரு 2 நாள் பண்ண கொடுனான்னு கேட்டார். வானா முன்ன பேசி தர்றது. நேற்று வந்து அட்வான்ஸ் போட்டார், பேசி இன்றைக்கி வந்து செட்டில் பண்ணிட்டு எடுத்து முடியாது. பணத்தை கண்ணு காட்டுன்னு சொல்லிட்டு இவர் முடிச்சுட்டு வந்து இன்னொருத்தர் வந்து வயிற்று ஃபுல்லாக பணத்தை எடுத்து காமிச்சார். ஆனால் பணத்தை பாரு நான் காட்ட கொடுனாரு. இல்லை நான் வண்டி வாங்கிட்டாருனாரு. திருச்சி பக்கத்தில் ஊர்னா திருச்சி உறையூர்லேருந்து எடுத்துக்கிறாரு. அண்ணன் எங்கே இருந்தால் சொல்லுங்கள் எங்கே வர சொன்னேன். வணக்கம், நாங்கள் திருச்சி உறையூர்லேருந்து வரோம். யூடியூப்பை பார்த்து அண்ணனோட இதை பார்த்துட்டு வந்தோம். வண்டியும் இப்போ பார்த்த உடனே நல்லாயிருக்கு, எல்லாம் கண்டிஷனாக அவர் நமக்கு என்ன ரீசன்லாம் பண்ணுறாரோ அது நீட்டாக செஞ்சு கொடுக்குறாரு. வந்தால் என்ன ஒரு இது திருச்செந்தூர் முருகன் கார் நம்பி வாங்கலாம். வண்டி வீடியோவில் எப்படி பார்த்தானோ அப்படியே தான் இருக்குது. நான் நேற்று 1000 ரூபா கொடுத்து அட்வான்ஸ் பண்ணி நீங்கள் வந்து 1000 ரூபா கொடுத்து அட்வான்ஸ் போட்டது தான். வண்டியை நம்பிக்கையாக வச்சுருந்தாரு. வச்சு இன்னைக்கு வந்து காலைல வந்தால் முடிச்சிட்டோம். கொடுத்தா 3 நாள் ஆச்சு 1000 ரூபா கொடுத்து. இல்லை நான் இப்போ வந்து நீங்கள் எடுத்து சொல்லணும் வந்தாருங்களா? ஆமாம், 3 பேர் வந்திருக்காங்க, யாருக்குமே கொடுக்கல. நமக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டாரு. சந்தோஷம். வண்டி ஓட்டி வந்து எப்படி சூப்பராக இருக்குது. சூப்பராக எல்லாம் வரலாம் வண்டி தாராளமாக எல்லாமே நம்பி வரலாம். அப்போ உங்கள் ஊருக்காரன் எல்லாம் சொல்லி எங்கள் ஊர் கண்டிப்பாக அனுப்பிச்சுடுவேன். உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டே, அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே. இது ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ட்ராவல்ஸ் நடத்துறாரு. இவர் வந்து கொஞ்சம் செக் பண்ணி தர நம்பிக்கை நேர்மை நாணயம்னா அண்ணன் கிட்ட தான் சூப்பர். ஏன்னா நம்பி வந்தார், நல்லா இருக்குதுன்னு சொன்னார். எங்கே சொல்ல எங்கே வர சொன்னேன். நான் திருச்சியிலேருந்து வர்றேங்க. அண்ணனை நம்பி வண்டி எடுக்கலாம். வண்டி சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. 1000 ரூபா டோக்கன் போட்டுவிட்டோம். வண்டி வந்து யாருக்கிட்டையுமே கொடுக்காம எங்களோட அதிகமாக காசு கேட்டு அவங்க கொடுக்கல. நம்ம 1000 ரூபா கொடுத்ததை வச்சு 3-4 நாள் கழித்து இந்த வண்டியை வந்து நாங்கள் எடுக்க வரோம், டெலிவரி எடுக்க வரோம். நம்பி வரலாம். எப்படி நான் மறுநாளே நீ வர மாதிரி ஐடியா என்ன? நான் உங்களுக்கு அதான் திருவிழாண்ணே, குளுமாயம்மன் கடை வெட்டிங்களா? அங்கே பெரிய ஃபேமஸான கோயில் இது. கிட்டத்தட்ட 2000 கடை 3000 கடை குட்டி குடி. அப்படியேங்கப்பா. திருச்சியில் அந்த ஊர் அம்மன் கோயில் என்னது? அது வந்து இதுதானே கொழுமாயி அம்மன்னா. அது அம்மன் கிடையாது, இது ஒரு காளி கோயில் மாதிரி. காளி கோயில் கொழுமாயி அம்மன் அங்கிட்டு இருக்கு. இது ஒரு கருப்பு வந்து குட்டி குடிக்கும். எல்லாரும் எல்லா சரௌண்டிங் திருச்சியில ஒரு 25 கிலோமீட்டர் சரௌண்டிங் எல்லாம் வந்து குட்டி கொடுப்பாங்க. இந்த வெக்காளியம்மன் கோயில் பக்கத்துல இருக்குது. அது கொஞ்சம் முன்னாடி ஒரு முன்னாடி புத்தூர் 4 ரோடு. புத்தூர் 4 ரோடு அக்ரஹாரம் சொன்னாவே தெரியும். வாங்கினேன் கண்டிப்பாக வாங்கினேன். திருச்சிக்கு வந்தீங்கன்னா வாங்க, ஃபோன் பண்ணுங்க. வண்டியில் டயர்லாம் சூப்பரா இருக்குங்க. டயர் அண்ணன் ஒரு டயர் தரேன்னாரு. டயர் ஞாபகம் அது எப்படி நான் டயர் தரேன் சொமாட்டாவா சொன்னான்னு பாருங்க. நல்லா இருக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை. எப்போது சொல்ல பெத்த தாய் தோணு விட்டுறாதீங்க. ஒரு முக்கியமான விஷயங்க, நம்பிக்கையோடு வந்தார், நம்பிக்கைத்து வந்துடுற. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங் கிளம்பும், இல்லைன்னா நாளைக்கு ஈவினிங் கிளம்பலாம். திருச்செந்தூர் போயிட்டு திங்கள் செவ்வாய் திங்கக்கிழமை வந்துடுவோம். வாங்க, நிறைய வண்டி தரேன். நன்றி, வணக்கம். போட்டதில்ல திருச்சி போய் வண்டி நிறைய திருச்சி போய் பாருங்க. சார் வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்க, அட்டகாசமாக நிறைய வண்டி வந்து பாருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஈவினிங்கில் நாளை ஈவினிங்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறேன். வீடியோலாம் பார்த்துங்க. இன்றைக்கி என்ன வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள், திங்கக்கிழமை நான் வந்துடுவேன். எப்படியும் அது வீடியோ பார்த்துங்க, எதோ சூஸ் பண்ணிங்க. நான் வந்துடுறேன். அருமையான வண்டி. ஏன்னா நான் இல்லை, தம்பி 2 பேரும் இல்லை, அப்பா மட்டும் தான் இருக்கிறாரு. கடை திறந்துருக்கோம், வந்து பார்த்து தான் போக முடியும். நீங்கள் வந்து பாருங்கள். சப்போஸ் தேவைப்படுறவங்க வந்து ஃபோன் கான்டாக்ட் பண்ணால் கூட அந்த வண்டி எடுத்துன்னு போங்க. வந்து இது பாருங்கள், செவலெட் ஆவியான்னு சொல்லிட்டு சரியான வண்டி பாருங்கள். 2008 மாடலு, 2028 பேப்பு கரண்ட்டு, பெட்ரோல் வண்டி, செமையான வண்டி. யாருமே தரம் ரேட்டு 1,10,000 சொல்கிறாங்க. கிட்ட வாங்க, 1,05,000 தரேன். அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி. தெளிவான வண்டி பாருங்கள், சூப்பராக வண்டி. அடுத்து பாருங்கள், டாட்டா சுமோ பாருங்கள்.
டாடா சும்மா பார்த்தீங்கன்னாக்கா 2001 மாடலு. டாடா சும்மா அந்த இருக்குது குவாலிஸ் சார், இது டாடா சும்னாச்சு குவாலிஸ். இது 2001 மாடலு. ஓனர் பார்த்தினாக்கா 2 ஓனர், 2028 பேப்பர் கரண்ட்டு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் 1,65,000 கேட்குறாங்க. ஒரு 1,55, 1,45, 1,35,000 கொடுத்துடலாம். ஹோல் செகண்ட் ஜெட்டா 1,65,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க 1,40 கொடுத்துட்றேன், எடுத்துன்னு போங்க. அந்த வண்டி ஸ்கேர்பி முடிஞ்சிச்சு, நம்ம ராணுவ அதிகாரி எடுத்துட்டாரு. இந்த ஃபிகோ பாருங்கள், இந்த ஃபிகோவும் போயிடுச்சு, இன்றைக்கி வந்து டெலிவரி போட்டுக்கிறாங்க. அதேமாதிரி இந்த டாட்டா சுமோ பாருங்கள் 2012, 13 ரெஸ்ட்டு 2,70,000 கேட்குறாங்க. கிட்டவங்க பேசி தரேன், உள்ள நிறைய வண்டி காட்டுறப்பாங்க. டாட்டா சுமோ பாருங்கள் 2012 மாடல், 2 ஓனரு. 12 மாடல் ஒரே ஓனரு. கஸ்டமர் வந்துன்னா 3 ரூபா கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பேசி உள்ள ஓட்டு வாங்கி தரேன். அது விட்ரு. ஜெர்னலிஸ்ட்டு வெறும் 80 தரலாம். இந்த வண்டி பார்த்துங்க 2010 மாடல், 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,35,000 கொடுக்கலாம். 10 மாடல் எடுத்துன்னு போ சார். நிறைய வண்டி இது பாருங்கள், எல்லாம் பார்த்துங்க. வெறும் 65 ரூபாய்க்கு 4 கார் தரலாம். 12 மாடலு ஒரே ஓனர் தான். நல்லா பார்த்துங்க, நிறைய வண்டி தரேன். வேணும்னு எடுத்துன்னு போங்க, விட்டுறாதீங்க. இப்போவும் சொல்கிறேன், எப்போ சொல்கிறேன், பெத்த தாய் தவிர விட்டுறாதீங்க. அது தனியாக ஒரு அர்த்தமே சொல்கிற மாதிரி நல்லா கேட்டுங்க. இப்போது எல்லா கோயிலுக்கு நீங்கள் போவீங்க, கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா கடவுள்கிட்ட நின்று எனக்கு வீடு வேணும், காசு வேணும், நிலங்க நிறைய வேணும், நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிங்க. என் அனுபவத்தில் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். கடவுளை போய் வேண்டும் போது, கடவுளே நீ பக்கம் என் பக்கம் மட்டும் துணையாக பக்கத்தில் இருந்தால் போதுமானு வேண்டி பாருங்கள், நல்லா இருப்போங்க. இது வேணும் அது வேணும் இது ஒன்று கேட்கறத விட அந்த கடவுளே நம்ம பக்கத்தில் இருந்து, கடவுளே என் கூடயே இருந்தால் போதுன்னு வேண்டி பாருங்கள், நல்லா இருப்போம். ஏன் சொல்லிட்டா அது தனியாக அர்த்தமே இருக்குதுங்க. யார் ஒருத்தர் பெத்த தாய் தப்பனை கூட நல்ல மாரி வச்சுக்கிறாங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க. அதனால் அவங்க அப்பா அம்மாவை யார் கூட நல்ல மாரி அன்பாக வச்சுக்கிறாங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க. அது தனி மகத்துவமே. விட்றாதீங்க. இந்த பல்ஸு பாருங்கள் 2012 மாடல், 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பேசுகிறேன். டாட்டா சும்மா 1,75,000 தரலாம். 2012 மாடலு. நிசான் சன்னி பாருங்கள் 2005, 16 ரிஸ்ட்டு, தெளிவான வண்டி. கஸ்டமர் பார்த்தினாக்கா 3,80,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பேசுகிறேன். இந்த ப்ரீஸா பாருங்கள் 2012 சார் 2018 மாடலு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 7,75,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க 7,50 கொடுத்துடலாம். இந்த டாட்டா இண்டிகா பாருங்கள் 14 மாடலு, 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 1,30,35,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு 1,15 ரூபாய் கொடுத்துடலாம். இந்த வண்டி பாருங்கள் 1,05,000 தரலாம். சாண்ட்ரோ இட்டியாஸ் பாருங்கள் 2013, 14 ரிஸ்ட்டு, 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ போட்டுமே 4,75,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பேசி தரேன். இந்த ஐட்டன் பாருங்கள் வெறும் 2,35,000 தரலாம். 15 மாடலு. இது வந்து பெட்ரோல் பாருங்கள் 2010 மாடல், 2 ஓனரு. வெறும் 1,65,000 தரலாம். இந்த ஃபிகோ பாருங்கள் சூப்பராக வண்டி. 2012 மாடல் டீசல் வண்டி, அது பெட்ரோலு, இது டீசலு. கஸ்டமர் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா வெறும் 1,90,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பேசி 2 ரூபா கேட்டுக்கிறாரு அவர். 14 ஒரே ஓனரு, 2,50,000 கேட்குறாங்க. சூப்பராக வண்டி, இப்போ பக்காகுது வண்டி. கொஞ்சம் சின்ன வேலை ரெடி பண்ணிட்டாங்க வண்டி. அருமையாக இருக்க வண்டி. ஸ்டார்ட் பண்ணி தரமாக இருக்கும். 2,50 கேட்குறாங்க. கிட்ட 20,000 செலவு பண்ணிடுறாங்க. நல்லா கற்றுப்பாங்க. 14 ஒரே ஓனரு. தூக்கு அட்டகாசமாக பாருங்கள். இந்த வண்டி பாருங்கள் 2008 மாடலு, 2 ஓனரு. 1,30,000 தரலாம். அந்த வண்டி வெறும் 60 ரூபாய்க்கு தரலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டில் அள்ளுங்க. ஏன் ஸ்பார்க்கு அள்ளுங்க, பெட்ரோல் வண்டி நல்லாயிருக்கும். அதே பார்த்தீங்கன்னா இந்த 250 வண்டி விற்று காட்டுறேன்னு சொல்லிக்கிறேன். இந்த ரம்ஜான் முடியுதுக்குள்ளே அள்ளின்னு போகலாம், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வரைக்கும் 2 வண்டி போச்சு சார். இன்றைக்கி சார் இன்றைக்கி மட்டும் 8 வண்டி போய் சார். நேற்று வந்து போன வாரத்தில் விழா 32 வண்டி குத்துனா, இன்றைக்கி ஒரே நாள் 8 வண்டி குத்துரும் பாருங்க. எல்லாம் சொல்ல லைனாக போட போகிறோம் பாருங்க. அடுத்து பாருங்கள் ரெனால்ட் ட்ரைபரு 2020, 21 ரிஸ்ட்டு, 2 ஓனரு. டாப் மாடல் வண்டி. ஃபஸ்ட்டு வந்து 6 ரூபா சொன்னாங்க, 5,000 ரூபா ஆகினாங்க, 5,30,000 சொல்கிறாங்க. கிட்ட வாங்க பேசி எடுத்துறேன் முன்ன சார். ஸ்கோடா ரேபிட்டு தரமாக சார் வண்டி, வெறித்தனமாக இது வண்டி. எடுத்துறாதீங்க.
2014 மாடலு 14 மாடலு 15 ரிஜிஸ்ட்ரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் 3.25 கேட்குறாரு. ஒரு 3 ரூபா 2.90 பண்ணலாம். இந்த வேகனர் இன்னும் புக்கு வரல, புக்கு வந்தாக்கா அது வியாபாரம் ஆகிடும். இது 29 பேப்பர் கரண்ட்டு வெறும் 90 ரூபாய்க்கு தரலாம் சார். ஸ்பார்க்கு 16 மாடலு 2 ஓனரு ரிட்ஸு நான் தரப்போ 2,45,000 கேட்குறாங்க. 35 குத்தலாம். யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்லுகளுக்கோசம், என் அன்பு தெய்வங்களுக்கோசம் சார். எல்லோரும் திருச்செந்தூர் போய் வரேன், வேண்டின்னு வரேன், எல்லாம் மனசார சூப்பராக சார். அந்த ஆட்டோ பாருங்கள் 2023 மாடலு. கஸ்டமர் வந்து 3.25 ரூபா கேட்குறாரு. ஒரு 3 ரூபா சொல்லி லாஸ்ட்டாக 2.90 கேட்குறாரு. கெட்டவா சிஎன்சி கிட்டோடுக்கு தெத்தரேன். ஜெயிலோ பாருங்க அதிரடி வெளியே கம்மி ரேட் தரப்போகிறேன். யாருமே தந்துருக்க மாட்டாங்க. உண்மையாக சொல்ல போகிறேன். நல்ல வண்டி ஒரு 2 சைடு மிரர் மட்டும் மாற்றிங்க, ஒரு ஃப்ரண்ட் கிளாஸ் ஒன்று மாற்றிங்க. கஸ்டமர் 3,30,000 3.30 கிடையாது, 3.10 கிடையாது, 3 ரூபா கிடையாது, 2.95 கிடையாது. 2010 11 ரிஜிஸ்ட்ரு 2 ஓனரு 2,85,000 கிடையாது, 2.80 கிடையாது, 2.75 கிடையாது, 2,65,000 நான் தர்றேங்க. எல்லாரும் இங்கே வரீங்க. 2.65 தரேன். சுகுரான் ரேட்டு. தயவுசெய்து குறைச்சிடாதீங்க. எஃப்சின்சி மட்டும் எடுக்கணும். அது எத்தனை விடு. அதே மாதிரி 2016 17 ரிஜிஸ்ட்ரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் 1,75,000 கேட்குறாங்க. வெறும் 65 குத்தலாம், 60 குத்தலாம். தள்ளின்னு போங்க. சூப்பராக 2009 10 ரிஜிஸ்ட்ரு 3 ஓனரு கஸ்டமரு 2 ஓனரு 2 ரூபா கேட்குறாங்க. 1.95 கிடையாது, 1.85 கிடையாது, 1.75 கிடையாது, 1,65,000 கிடையாது. ஒரு 1,60,000 தரலாம், 1,45,000 தரலாம், 1.40 தரலாம், 1,35,000 கையில் குத்த குத்துருவேன். எடுத்துட்டு போங்க. யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்லுகளுக்கோசம், என் அன்பு தெய்வம் சார். எடுத்துட்டு போ சார். கோட்ரா ஜெட் இன்ஜினு 2009 10 ரிஜிஸ்ட்ரு எஃப்சின்சி மட்டும் எடுக்கணும். 2 ஓனர் தான். கஸ்டமர் 1.5 ரூபா கேட்டார். 1.5 ரூபா கிடையாது, 1.40 கிடையாது, 1.35 கிடையாது, 1.30 கிடையாது, 1,25,000 தர்றேங்க. எல்லாரும் இங்கே வர்றீங்க. டீசல் அப்படி கூட சார் வியாபாரம். தரமான வண்டி விட்டுறாதீங்க. 2011 10 11 ரிஜிஸ்ட்ரு கோட்ரா ஜெட் இன்ஜினு மான்சா, டாட்டா மான்சா. ஃபஸ்ட்டு பார்த்தினாக்கா 2,000 ரூபா சொன்னார். அப்போ 2.25 சொன்னார். அப்புறம் 2 ரூபா ஆகினார். வெறும் 1,95,000 நான் தர்றேங்க. யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம். 1,90,000 கிட்டவா பணத்தை கல்லில் காட்டி எடுத்துகிட்டு போ சார். நல்லா இருக்கு சார். சாவ்லேட் பீட்டு பாருங்கள் 2012 மாடல் 2 ஓனரு சார். சிங்கிள் ஓனரா சார். டீசல் வண்டி சார். நம்ம தரப்போ ரேட் 20 வரும் மைலேஜ். கஸ்டமர் 2 ரூபா கேட்குறாரு. கெட்ட வாங்க 1,95,000 1,80,000 குத்தலாம். 1.70 குத்துற. எடுத்து போங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? ஓகே டன். இந்த வண்டி பாருங்கள் 2019 மாடலு. கெட்ட வாங்க பேசிக்கலாம். இந்த பீட்டு பாருங்கள் 2012 மாடல் 2 ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,70,000 கேட்குறாங்க. பணத்தை கண்ணில் காட்டுங்க, எத்தரேன். நிறைய வண்டி சார். இது இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகனு காசு. நம்மகிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது, ஜிபேலும் கிடையாது. இருக்கிறத மட்டும் இது கேட்டு இருக்கிற வண்டி மட்டும் கேட்டு எடுத்துன்னு போங்க. நல்லா புரிஞ்சுங்க. நாளைக்கு ஒரு நாள், 4 நாளைக்கு ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் நம்ம நான் இருக்க மாட்டேன். எங்கள் அப்பா மட்டும் இருப்பார். வேணுன்ற வண்டி வந்து பார்க்குறேங்க. அதோட நேரடியாக வந்துடுங்க. திங்கக்கிழமை இருப்பேன். காலையில் வந்துடுவேன். போயிட்டு வரலாம் சொல்லிட்டு முருகர் போய் வேணும் ரொம்ப நாள் ஆசை சார். அதோட போய் வேண்டிட்டு வரலாம் சார். எவ்வளோ காசு பணம் சம்பாதிச்சுன்னா சார் நிம்மதியாக போய் வேண்டிட்டு வரலாம் ஒரு ஆசை. போயிட்டு வரலாம். போயிட்டு வந்து கடை திருப்ப பண்ணிட்டு பிறகு போயிட்டு முடியல மொட்டை நல்லா சொல்லிட்டு 3 மறுபடியும் எங்கள் ஃபேமிலிகிட்ட போய்ட்டு மொட்டை லாஸ்ட் நல்லா போயிடலாம் சார். நல்லா இருப்பேன் சார். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் லைவாக வரும். நம்மகிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது, கூகுள் பே கிடையாது, ஃபோன்பே கிடையாது. இருக்குது எல்லாமே எந்தில் போகாது. ஆச்சா? நல்லா இருக்கும் சார். நல்லா ஒன்று புரிஞ்சு சார். இருக்கிற பணத்தை சேர்த்து வச்சு நிறைய இது பண்ணுறாதீங்க. இல்லாத படம் கொஞ்சம் குத்து பாருங்கள். நல்லா இருப்பேன் சார். நீ எவ்வளோ தான் காசு பணம் சொத்து எல்லாம் சேர்த்து வச்சுருந்தா கூட சரி சார். வீடு வாசல் எல்லாம் சேர்த்து வைக்கலாம். தேவையான அளவு சேர்த்து வச்சுங்க. ரொம்ப சேர்த்து வச்சுனாக்கா நம்ம இருக்க மாட்டோம். எல்லாமே அங்கங்கே அந்தந்த பொருள் இருக்கும்.
அதை பார்க்கறது நம்ம இருக்க மாட்டோம். அதனால் உஷாராக கண்ணியமாக வாழ்ந்துங்க, பெற்றவங்கள மட்டும் விட்டுறாதீங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன் நான். நீங்கள் வேணுன்றவங்க நீங்களோட போய் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சார், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை போய்ட்டு அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன். அதாவது கிணத்துல இருக்கிற வந்து தண்ணி இறச்சி ஊற்றினாக்கா இறக்குறாங்க சுரக்கன்றுவாங்க. அதுனா உண்மைதான். அதுமாரி நான் இறச்சி எல்லாருக்கும் கொடுக்குறேன். அதேமாதிரி பண்ணி இன்றைக்கி 8 வண்டி விற்றுச்சிங்க இன்றைக்கி ஒரே நாளில். எத்தனை வண்டியா? 8 வண்டி. அதில் பார்த்தேன் கொஞ்சம் எடுத்து போனேன். எல்லாருக்கும் மொத்தம் இன்றைக்கி வரைக்கும் 100 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன். நான் வந்து பாதி வந்து 20 பேருக்கு வந்து என் குடும்பம் நல்லா இருக்கட்டும்னு வந்தேன். 20 பேர் வந்து என்னை வாங்கி போகிற வாடிக்கையாளர் அத்தனை பேர் நல்லா இருக்கணும்னு வேண்டின்னு வந்தேன். இன்னும் வந்து 20 பேருக்கு இருந்தால் திரும்ப வேண்டி வந்து குத்த எல்லோரும் கார் என்கிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு திரும்பி சேர்ந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன் நான். பாருங்கள், கார் வாங்கினவங்களுக்கும் விற்றவங்களுக்கும் சரி, கார் கொடுக்கணும் சரி, எல்லாருக்கும் மொத்தம் 100 பார்சல் எனக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன். பாருங்கள், நீ குடிக்கிற மாதிரி கமிஷன் காசு அது நான் மட்டும் என் வீட்டுக்கு எடுத்து மாட்டேன் சார். நான் அது அன்னதானமாக எல்லாம் கொடுக்குறேன். நான் நல்லா இருக்கிற காரணமே நீங்கள் தான். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, அதுவும் போய் அந்த நல்லது போய் உங்களையும் சேரும், அந்த உங்களுக்கும் சேரும். அதனால் மனசார வேண்டின்னு மனசார இது பண்ணுற பாருங்க சார். இப்போ சொல்ல சார், கடவுள் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு கடவுள் கண்கண்ட கடவுள் யாரானாக்கா வாடிக்கையாளர் மட்டும்தான் சார். நீங்கள் தான் சார் எனக்கு கடவுளே. கண்கண்ட கடவுள் யாரானா நீங்கள் தான் சார். நீ இல்லை நான் இல்லை சார். இதான் சார் உண்மை. 100க்கு 100 உண்மை தான் சார். அப்பா அம்மா அதுக்கடுத்து பண்ணால் கண்கண்ட தெய்வம் யாரானா நீங்கள் தான் சார். அதனால் நல்லா இருப்போம் சார். எப்பவுமே நான் செய்கிற மாதிரி நீங்களும் செய்து பாருங்க சார். நல்லா இருப்போம் சார். நம்ம என்றைக்கும் நேர்மையாக இருப்பேன், உண்மையாக இருப்பேன், இடத்தராசு நியாயமாக இடத்தராசு அதேமாரி இருப்பேன் சார். இனிமேல் உங்களுக்கோசம் இருப்பேன் சார். யாருக்கோசம்? உங்களுக்கோசம் உண்மையாக இருப்பேன். நான் கெட்டால் கூட நீ நல்லாக்க நினைக்கிறாரு. இருக்கிற வண்டி இருக்கிற மாதிரி சொல்லி கொடுப்பேன். நல்லான்னு சொல்லுவேன். இதே ஸ்கார்பியோ வந்து நான் விற்ற இன்னைக்கு ஒரு ஸ்கார்பியோ கொடுத்துறானு. திருச்சி துறையூர் போச்சு கொடுத்த ஸ்கார்பியோவை யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டு கொடுத்துருந்தீங்க நான் வண்டியை. அதே கருப்பு கலர், அதே கருப்பு கலர் நான் கொடுத்தேன். 2 ரூபாய்க்கு யாரை கூட சொல்லிப்பாலாம். என்னன்றேன், எல்லாருக்கும் ஆசை சார். போனேன் சார். நல்லா இருப்பேன் சார். 3 நாளாக வெற்றிகரமாக நோம்பு முடிஞ்சிடுச்சு. நல்லா ஆகிட்டேன். தொப்பை குறைஞ்சிச்சு. எந்த ஒரு குறையில்லை. நல்லா இருக்கிறேன். எல்லாருக்கும் இதுக்குன்னா பாய் சாருக்கு வந்து கோடான கோடி நன்றி சார். என் தொப்பை குறைச்ச பாய் சாருக்கு நல்லா இருக்கணும். உப்பி போயிடுச்சு. நல்லா தலை ஆயிடுச்சு. மொத்தம் போய் உள்ளே போய் சுருங்கி போச்சு சார் மொத்தம். அதனால் சுருங்கணுன்னா அதுனா இது நல்லா ஆயிடுச்சு. 3 நாளில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு திருச்செந்தூர் கோயிலுக்கு விடு சார். உண்மையிலே வந்து அவ்வளோ நல்லது சொன்னது ஒரு சந்தோஷமாக சொன்னேன் சார். நல்லா இருப்போம் சார். எப்போ நல்லா இருப்பார். யார் ஒருத்தர் பெற்றவங்க நல்லா வச்சு நல்லா இருப்போம் சார் அவங்கள. அதனால் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். சரவணுக்கு சவாலா பண மரத்தில் வவாலா. எப்படியா நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க. டீசல் பெட்ரோல் எப்படியா யாருக்கோசா? என் மக்களுக்கோசா, என் அன்பு செல்லுகளுக்கோசம், என் அன்பு தெய்வம் சார். சார் இந்த யாருக்கோசன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எல்லாம் பரவிடுது சார். சொமாகரம்லாம் எல்லாத்திനും பாரு. யாருக்கோசம், என் மக்களுக்கோசம் எங்கே பார்த்தாலும் ஓடிங்க சார். சொமாகரம் நம்ம ஆளுங்க வீடியோ பார்த்துட்டு எல்லாமே போய் லைக் பண்ணி எங்கள் அண்ணன் சொன்னார், எங்கள் அண்ணன் சொன்னார், சரவண அண்ணன் சொன்னார் சொல்லிட்டு எல்லாம் சொல்லி பட்டி தொட்டிலாம் பண்ணிட்டு இருக்குது. ஒரு பாய் சார் சொல்கிறாரு, யாருக்கோசம் மக்களுக்கோசம் சொல்லிட்டு. என்னது சொல்கிறேன், சமாமங்கலமாக சார். பாய் அவங்க சின்ன பாப்பாரு தான் கார் கஷ்டி அது சுவேச்சு தான். யாருக்கோசம் அப்படின்னா அது எவ்வளோ தவா சார். நல்ல விஷயத்து நல்லது சொல்லு சார். அதே பாருங்கள், நாளைக்கு திங்கக்கிழமை வந்து நான் வீட்டிலேருந்து வந்தேன். பார்த்து சொல்ல தனியாக ஒரு வீடியோ போடலான்னு நினைப்பேன். பசங்க எல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்க. ஒரு பேனா, பென்சிலு, ஒரு நோட்டு, ஸ்லேட்டு 4மே எல்லாருக்கும் ஒரு 100 பசங்களுக்கு என்னால் முடிஞ்சு எல்லாம் வாங்கி கொடுத்தேன் சார். பசங்க எழுதணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், வாங்கி கொடுத்துருக்குறேன். அதனால் எல்லோரும் கொடுத்தேன் சார். நான் நல்லா இருக்கணும் சார். பசங்க நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும்னு ஆசை சார். இன்னொன்று சொல்கிறேன் சார், நீங்களும் செய்யுங்க. இன்னொன்று பாய் சார் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ரம்ஜான் நோம்பு இருக்காங்க பாரு. ரம்ஜான் நோம்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வெயில் ஓவராக இருக்குது. நான் ஏன்னா 3 நாள் இருந்தேன், கஷ்டமாக இருக்குது எனக்கு. அதனால் வெளியில் போவோம். நாங்கள் முடிஞ்சோடு சாப்பிட்டியா, நல்லா ரெஸ்ட் எடுத்து கொண்டாரு, அப்படியே பட்டு வந்துட்டு கூட போங்க. என்ன ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மணி 6 ஆச்சா, 5:45 ஆச்சா, 5:30 ஆச்சா, நான் பார்த்து இருந்தேன். ஆனால் பாய் சார் எப்படி தான் இருக்கான்னு தெரியல. 30 நாள் கடவுளுக்கு சமமானோம் சார். உண்மையில அவங்களாம்
நல்லா இருப்போம் சார். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க. புதுசா வீடியோ பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதா இந்த வீடியோ லைவா வரும். நீங்க வரீங்க, நான் தர்றேங்க. யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்லுனுக்கோசம். பனைமரத்துல வவ்வாலா, இந்த சரவண்டுக்கு சவாலா. டீசல் பெட்ரோல் எப்படியா? ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கும், வண்டி பார்த்தா செம கும்முன்னு இருக்கும். நீங்கள் வரீங்க, நான் தரேங்க. நன்றி, வணக்கம் சார்.